கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் செய்திக்காக நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை நாம் வாசிக்க நாம் கேட்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்திலே தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகவும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையில ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்ற ஒன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, 3ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியும் 7ஆம் வசனத்தில் நான் திரும்ப வாசிக்கின்றேன். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. 6ஆம் வசனம் கடைசி பகுதி, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு. 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் நாம் வாசித்தோம், அவன் எஜமான் அவனை கண்டு. 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனுடைய எஜமான் உடைய மனைவி அவன் மேல் கண் போட்டு. யோசேப்புடைய எஜமான் யோசேப்பை பார்க்கிற பொழுது யோசேப்பையும் அவனோடு கூட இருக்கிற ஆண்டவரையும் அவன் சேர்த்து அவன் பார்க்கின்றான். அவனுடைய எஜமானுடைய மனைவி யோசேப்பை பார்க்கும் பொழுது யோசேப்பினுடைய வெளிப்புறத்தை, அவன் தோற்றத்தை, அவனுடைய சௌந்தரியத்தை, அவனுடைய அழகிய ரூபத்தை அவள் பார்க்கின்றாள். எஜமானும் எஜமான மனைவியும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் பார்க்கிற அந்த பொருள், அந்த நபர் ஒரே யோசேப்பு தான். 2 பேரும் ஒரே நபரை பார்த்தாலும் ஒரே வீட்டில் இருந்தாலும் இவங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு கருத்து, ஒரு கண்ணோட்டம், ஒரு பார்வை அதே யோசேப்பின் மேல். ஒரே வீடு, சேம் ஹவுஸ், பட் 2 டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு பெர்ஸ்பெக்டிவ்ஸ். தமிழ்ல இந்த வார்த்தையை கண்ணோட்டம் அல்லது பார்வை அல்லது முன்னோக்கு என்று பல வார்த்தைகளை தமிழிலே குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா என்ன, ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்ப்போம் என்றால், இப்படியாக ஒரு டெஃபினிஷன் சொல்லுகிறது, ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ளும் ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறை அல்லது ஒரு வழி. இதை நான் எளிமையான வார்த்தைகளை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு காரியத்தை அல்லது ஒரு நபரை அல்லது ஒரு சம்பவத்தை, ஒரு நிகழ்வை, ஒரு தகவலை நாம் எப்படி பார்க்கிறோம் அல்லது நாம் எப்படி அதை புரிந்து கொள்ளுகிறோம் என்கிறதை தான் கண்ணோட்டம் அல்லது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்று அழைக்கிறார்கள். எப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், நாம் எப்படி ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுகிறோம், எப்படி ஒரு காரியத்தை நாம் கிரகித்துக் கொள்ளுகிறோமோ அதை தான் என்ன சொல்றாங்க, பெர்ஸ்பெக்டிவ்ஸ், கண்ணோட்டம் என்று அழைக்கின்றார்கள். கணவன் யாரு? போத்திபார், எஜமான், யோசேப்புடைய எஜமான். யோசேப்பை பார்க்கிற பொழுது யோசேப்போடு இருக்கிற ஆண்டவரையும்
யோசேப்பு செய்கிற சகலவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறதையும் அவன் கண்டு, அவன் யோசேப்பை பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்? யோசேப்பு கூடவே ஆண்டவர் கர்த்தரை பார்க்கின்றான். சோ எஜமானுடைய ஈக்குவேஷன்ல ஜோசப் பிளஸ் காட், அப்படியே எஜமானுடைய மனைவி அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா யோசேப்பு மைனஸ் காட். அவங்க ஈக்குவேஷன்ல ஆண்டவர் இல்லை. she subtracts God. இல்ல, ஆண்டவரை யோசேப்புல இருந்து மைனஸ் பண்ணி வெறும் யோசேப்பினுடைய வெளிப்புறத்தை, அவனுடைய சௌந்தரியத்தை மட்டும் அவங்க பார்க்கறாங்க. ஒரே வீட்டில் ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அவங்க பார்க்கிற பொருள் ஒரே பொருளாக இருந்தாலும், மீனிங் even if they both view and look at the same subject, even if they focus the same subject, யாரு? யோசேப்பு. ரெண்டு பேரும் அதே யோசேப்பை பார்த்தாலும் இரண்டு பேருக்கும் வெவ்வேறு கருத்துக்கள், வெவ்வேறு அபிப்பிராயங்கள், வெவ்வேறு கண்ணோட்டங்கள். they have different perspectives. Amen. ஏன் இவங்களுக்கு ஒரே வீட்டில் இருக்கிற பொழுது ஒரே நபரை குறித்து வெவ்வேறான கருத்துகள் அல்லது வெவ்வேறான கண்ணோட்டங்கள் இருந்தது என்று நாம் ஆராய்வதற்கு முன்பாக, பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அல்லது கண்ணோட்டம் என்று சொல்லுகின்றமே, இதை நிர்ணயிக்கிறது எது? how is a perspective determined? அல்லது what are the factors that influence perspectives? நம்மளுடைய கண்ணோட்டத்தை நிர்ணயிக்கிற முக்கியமான காரியங்கள் என்ன என்று நாம் பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்கின்றோம் past experiences and current experiences, அதாவது கடந்த கால அனுபவங்கள் அல்லது நிகழ்கால அனுபவங்கள். இரண்டாவது personal perceptions, அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்லது என்னுடைய தனிப்பட்ட உணர்வு. மூன்றாவது பப்ளிக் பெர்செப்ஷன்ஸ், மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, மற்றவங்களுடைய கருத்து என்ன, மற்றவர்களுடைய உணர்வு என்ன. நான்காவது ப்ரையாரிட்டிஸ், என்னுடைய முன்னுரிமைகள் என்ன, எதை நான் முதல் செய்யணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில் இருக்கிற முன்னுரிமைகள், வாட் ஆர் மை ப்ரையாரிட்டிஸ் இன் மை லைஃப். ஐந்தாவது பிரசன்டேஷன், இதை எப்படி உனக்கு அவர்கள் இதை காண்பிக்கிறார்கள், அது பிரசன்டேஷன். how they are projecting themselves, how they want you to see what they are showing to you, அது பிரசன்டேஷன் அல்லது ப்ரொஜெக்ஷன். கடைசியாக வேல்யூஸ், நம்மளுடைய மதிப்பீடுகள், வேல்யூ சிஸ்டம். நம்மளுடைய வேல்யூ சிஸ்டமும் நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணும், டிட்டர்மைன் பண்ண 6 காரியங்களை நாம் பார்த்தோம் இல்ல. பாஸ்ட், கரண்ட் எக்ஸ்பீரியன்சஸ், personal and public perceptions, okay, your priorities, your value system, and how it is being presented or projected to you. So இப்படி தான் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அடிப்படையான முக்கியமான காரியங்கள். இந்த காரியங்கள் தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய பெர்ஸ்பெக்டிவை நிர்ணயிக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கணவன் யோசேப்பை பார்க்கும்பொழுது ஒரு விதமாய் பார்க்கின்றான், மனைவி ஒரு விதமாய் பார்க்கின்றான். போத்திபார் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ப்ரையாரிட்டி என்னவென்றால், தன்னுடைய வீட்டு காரியத்தை பார்ப்பதற்கு, தன்னுடைய வீட்டு காரியங்களை விசாரிப்பதற்கு, நிர்வாகம் செய்வதற்கு அவனுக்கு ஒரு நல்ல காரிய சித்தி உள்ள ஒரு மனுஷன், ஒரு ஆள் தேவைப்பட்டான். இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இஸ்மவேல் கொண்டு வந்து இந்த யோசேப்பை விற்று போட்ட உடனே அவன் வேலையில நியமித்து அவனோட வேலையை அவன் கவனித்து பார்க்கும் பொழுது அவனோட கர்த்தர் இருக்கிறார் என்றும் அவன் காரிய சக்தி உள்ளவன் என்றும் அவன் அறிந்து கொள்கிறான். அவனுடைய ப்ரையாரிட்டி ஏற்ற மாதிரியே, அவனுடைய ப்ரையாரிட்டி ஏற்ற மாதிரி அந்த லென்ஸ் வழியாக என்ன பண்றான், யோசேப்பை பார்க்கறான். he is looking Joseph through the lens of his own priorities. யாரு? எஜமான். எஜமானுடைய மனைவி, எஜமான் வந்து போத்திபார் பார்வோன் அரண்மனையில ஒரு உயர்ந்த நிலையில் அவன் அதிகாரியாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் அதிகாரி இருக்கும் பொழுது சகல வசதிகளும் சகல செல்வமும் வேலை செய்வதற்கு வேலையாட்களும் நிறைந்த இந்த வீட்டில் போத்திபார் மனைவிக்கு எந்த வேலையுமே கிடையாது, எந்த ப்ரையாரிட்டிஸுமே கிடையாது. சம்டைம்ஸ் ஈவன் த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரையாரிட்டிஸ் will influence your perspective. எந்த பெரிய விஷயமும் செய்வதற்கு அந்த வீட்டில் அவங்களுக்கு எந்த காரியமும் கிடையாது. சம்பாதிக்க தேவையில்லை, சமைக்க தேவையில்லை, வீட்டை கவனிக்க தேவையில்லை. ஆமா, இப்படிப்பட்ட இருக்கிற நிலையில அவங்களுக்கு ஒரே ஒரு காரியம்தான், தன்னுடைய இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு ஏதாவது
ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற நிலையில் இருக்கிற அந்த நேரத்தில் அவங்களுடைய கணவனாகிய போத்திபார் யோசேப்பு ஒரு சௌந்தரியமுள்ள ஒரு வாலிபன் என்ன பண்றான், வேலைக்கு அமர்த்துகின்றான். அதனால அவங்க அவனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய ப்ரையாரிட்டி என்னுடைய இச்சையை திருப்திப்படுத்திக் கொள்வதற்கு எதனா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்களுடைய கண்ணோட்டம் அப்படியாக காணப்படுகின்றது. நம்ம இப்ப என்ன பார்த்திருக்கோம், எஜமான் எப்படி யோசேப்பை பார்த்தா, எஜமானுடைய மனைவி எப்படி யோசேப்பை பார்த்தார்கள், இவங்க ரெண்டு பேருடைய கண்ணோட்டத்தையும் பார்த்தோம். சரி, இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டோம். இப்ப யோசேப்பு தன்னுடைய எஜமானையும் தன்னுடைய எஜமானுடைய மனைவியும் அவன் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறான்றதை நம்ம பார்ப்போம், வாசிப்போம். அதே அதிகாரத்துல 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டில் என்னிடத்தில் இருக்கிறவைகள் யாதொன்று குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். எஜமானுடைய மனைவி கிட்ட யோசேப்பு சொல்றான், என்னுடைய எஜமான் இந்த வீட்டில் எதை குறித்தும் கவலைப்படுறது இல்லை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, என் கையில ஒரு ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆமா, என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய எஜமான் என்னை நம்பி he has given me a responsibility, he has assigned me a responsibility. முதலாவது அதை சொல்லுகிறான். இரண்டாவது என்ன சொல்றான்னு பார்ப்போம். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, there is nobody greater than I am in this house. என்னுடைய எஜமான் எனக்கு பொறுப்பை மட்டும் கொடுக்கல, எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு பதவியும் ஒரு பொசிஷனை அல்லது ஒரு பவர் அதிகாரத்தை அவர் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு கொடுத்திருக்கிறார். இது ரெண்டாவது. மூணாவது சொல்றான், நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இந்த வீட்டில் நான் அனுபவிப்பதற்கு, இந்த வீட்டில் நான் என்ஜாய் பண்ணுவதற்கு என் எஜமான் எதையும் எனக்கு விலக்கியே வைக்கவில்லை, எக்ஸப்ட் யூ. ஏனென்றால் நீ அவனுடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர இந்த வீட்டில் I have access to everything except you. எனக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு. I can enjoy, I can experience everything in this household because my master has trusted me and given me access. மூணு காரியங்களை சொல்றான் யோசேப்பு. என்ன சொல்றான், அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல, அவனுடைய கண்ணோட்டத்தில் மூணு காரியத்தை அவன் சொல்றான். முதலாவது, என்னுடைய எஜமான் எனக்கு பொறுப்பை, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருக்கிறார். இரண்டாவது, என்னோட எஜமான் எனக்கு பதவியை கொடுத்திருக்கார், பொசிஷனை கொடுத்திருக்கார். மூணாவது, என்னோட எஜமான் has given me access or freedom or the right to experience and enjoy. எனக்கு அந்த அணுகலை கொடுத்திருக்கிறார். பொறுப்பு, பதவி, அணுகலை எனக்கு என்னோட எஜமான் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் ஒரு காரியம் சொல்றான், அதை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க, ஹல்லேலூயா, நான் எத்தனை பெரிய புல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வது. ஆமென். எவ்வளவு நேரம் யோசேப்பு என்னுடைய எஜமான் தான் இந்த பொறுப்பை கொடுத்தாரு, என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, பதவியை கொடுத்திருக்கிறாரு, என்னுடைய எஜமான் எனக்கு அணுகலை கொடுத்திருக்கிறாரு, ஆக்சஸ் கொடுத்திருக்கிறாரு, இந்த எல்லா சலுகைகளும் எனக்கு இந்த எஜமான் தான் கொடுத்தாரு. அவர் கொடுத்த இந்த சலுகைகளை நான் துஷ்பிரயோகம் பண்ணினால், if I misuse, if I abuse all the privileges that my master has given me, amen, இதெல்லாம் நான் மிஸ்யூஸ் பண்ண, அபியூஸ் பண்ணனா, இப்போ யோசேப்புடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற லெவலுக்கு போகுது. அது என்ன லெவல்னா, இப்போ சொல்றான், இதெல்லாம் நான் மிஸ்யூஸ் பண்ணனா, இதெல்லாம் நான் அபியூஸ் பண்ணனா, நான் யாருக்கு விரோதமாக பாவம் செய்கின்றேன், என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இளைய குமாரன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். அவன் திரும்பவும் வீட்டுக்கு வரான். அவன் வீட்டுக்கு வந்தவனே அவன் தகப்பனை பார்த்து சொல்றான், தகப்பனே, பணத்துக்கு விரோதமாகவும் உனக்கு விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமாகவும் என்ன பண்ண, நான் பாவம் செய்தேன். அவன் சொல்ற முதல் காரியம்,
I have sinned against heaven. பரத்துக்கு விரோதமாக, முதல் பரலோகத்துக்கு விரோதமாக, முதல் என்னை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக என்ன பண்ணிட்டேன்? நான் பாவம் செஞ்சுட்டேன். ஆமா, அவன் முதல் அக்னாலேஜ் பண்றது எதை அக்னாலேஜ் பண்றான்? பரத்தை அக்னாலேஜ் பண்றான். ஆமா, அவனுக்கு தெரியும், ஓகே, நான் மனுஷர்களுக்கு பாவம் செய்வதற்கு முன்பாக நான் யாருக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கின்றேன்? என் தேவனுக்கு விரோதமாக. யோசேப்பு தான் இந்த சொல்றான். இப்படி இருக்க இந்த பொல்லாங்கான காரியத்துக்கு நான் எப்படி உடன்பட முடியும்? ஏனென்றால் இது தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவமாய் கருதப்படுமே. இதெல்லாம் கொடுத்தது என் மனுஷன் தான், பொறுப்பை கொடுத்தது அவரு தான், எனக்கு பதவியை கொடுத்தது அவரு தான், இதெல்லாம் அவர் தான் என் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறாரு. ஆனா யோசேப்புடைய பெர்ஸ்பெக்டிவ், his perspective moves to a different level. ஆமா, இந்த இடத்துல இந்த வேற ஒரு லெவலுக்கு போகுது. ஆமென். இது பேர் பெர்ஸ்பெக்டிவ் இல்ல, இதுக்கு பேரு ரெவலேஷன். ஆமென். ஹல்லேலூயா. இதை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, ஆமா, கண்ணோட்டம் இன்னைக்கு ரைட் இருக்க வேண்டியதுதான். Yes, you need a perspective. Yes, you need a viewpoint. Yes, you need an outlook. But what is even more important? Amen. ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற உனக்கும் எனக்கும் இதை காட்டிலும் பெரிய ஒரு மகிமையான காரியம் என்னவென்றால், we need a revelation today. Amen. Hallelujah. ஒரு பக்கம் கண்ணோட்டம் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. Amen. But God is saying, சபையே, church, you don't need perspectives. You need a revelation. Amen. உனக்கு ஒரு வெளிப்பாடு. Amen. You need a revelation. அதை காட்டிலும் ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நீ பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது என் கண்களில் தண்ணீர். Amen. I had tears in my eyes. எப்பெல்லாம் நான் பாவம் செய்தனோ, எப்பெல்லாம் நான் தவறு செய்தனோ, நான் என்ன நினைப்பேன்? இதெல்லாம் மனுஷனுக்கு விரோதமாக தான் நான் செய்தேன். என்னுடைய சுயநீதியை கொண்டு எப்படியா நியாயப்படுத்தி என்னையே நான் என்ன பண்ணிப்பேன்? திருப்திப்படுத்திப்பேன். ஆனா இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார், உன் சுயநீதி இல்லம்மா, நீயே உன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முடியாது. இந்த உலகத்துல என்னெல்லாம் தவறு செய்கிறியோ, ஆமென், அது மனுஷருக்கு விரோதமாக செய்கிறாய் என்று நினைப்பதற்கு முன்பாக இது நீ எனக்கு முன்பாக செய்தாய், எனக்கு விரோதமாக செய்தாய் என்று தேவன் எனக்கு அதை உணர்த்தினார். நம்ம யார் வேணாமா இருக்கலாம். ஒருவேளை you may be a working professional, நீ வேலை செய்கிறவனாக இருக்கலாம். Maybe you are a businessman, ஒரு வியாபாரியாக நீ இருக்கலாம். ஒருவேளை you may be a full-time minister of God, முழு நேர ஊழியனா கூட நீ இருக்கலாம். ஒருவேளை ஹவுஸ் ஒய்ஃபா, வீட்டினுடைய எஜமாட்டியமாவா நீ இருக்கலாம். நீ என்ன ரோல் பண்றது முக்கியம் கிடையாது. நீ எந்த பாத்திரத்தில் இருக்கிற, நீ எந்த ரோல் பண்றது முக்கியம் கிடையாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீ நினைவு கூற வேண்டியது, நீ எந்த ரோல் பண்றியோ அதில் இருக்கிற அந்த பொறுப்பை கொடுத்ததும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த பதவியை கொடுத்ததும் ஆண்டவரே உனக்கு. அந்த அணுகலை கொடுத்ததும், அந்த ஆக்சஸை கொடுத்ததுமே ஆண்டவரே உனக்கு. இன்னைக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே, the responsibility was given by God, the power and the position was given by God, and God has given you the access to everything. இதெல்லாம் கொடுத்தது அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வெளிப்பாடு உனக்கு இன்னைக்கு வரணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நம்மளுடைய சுயபலத்துல நாம் ஏற்படுத்திக் கொண்ட காரியம் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்றார். Your perspective needs to change. In fact, you need to have a revelation. Amen. Whatever role that you're performing today in your life, நீ என்ன மாதிரி ரோல் பெர்ஃபார்ம் பண்ற எனக்கு தெரியாது. But God is saying that responsibility was given by me. That power and the position was given by me. And I have given you the access. Amen. நான் தான் உனக்கு அந்த access கொடுத்திருக்கேன். நீ எதை வேணாலும் அனுபவிக்கும்படியாக. Amen. Hallelujah. நீ என்ஜாய் பண்ணும்படியாக I have given the access. எனக்கு நமக்கு அந்த உணர்வு வருகின்றதோ, Amen. Hallelujah. அன்னைக்கு தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்முடைய காரியங்களை அவர் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். Amen. Let every praise, ஆமா, எல்லா துதியும், let every worship, Amen, எல்லாமே அவருக்கே உரியது. என் அருமையான தேவ பிள்ளையே, அப்படியே இந்த ஆதியாகம புஸ்தகத்துல நீங்க இருக்கிற அந்த 39ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு 37 அதிகாரம் முன்னாக, Amen. Hallelujah. Just go, okay? Just go 37 chapters before.
ஆமென். இந்த சாப்டர் நீங்க முன்னால போனீங்கன்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்கள் என்றால் 15, 16, 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். இப்ப நாம படிக்கிற இந்த சம்பவம் நாம் 39ஆம் அதிகாரத்திலே படித்த சம்பவத்துக்கு முன்னோடி. This is a forerunner to what we read in chapter 39 of Genesis, the same book. Amen. மனிதன் ஏதேன் தோட்டத்தை பண்படுத்துவதற்காகவும் அதை காப்பாற்றுவதற்காகவும் ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் to work it and take care of it. Amen. இந்த ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனை எங்க கொண்டு வர்றார்? அவனை நம்பி ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பண்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த பொறுப்பை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தருகின்றார். 16ஆம் வசனம் வாசிக்கிறேன். அதே 2ஆம் அதிகாரத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆமா, ஹல்லேலூயா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இந்த தோட்டத்துல உள்ள சகல கனிகளையும் புசிப்பதற்கு உனக்கு என்ன பண்றேன்? I'm giving you access. என்ன பண்ண? உனக்கு பொறுப்பை கொடுத்தேன். இப்ப நான் அணுகலை கொடுக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பருகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆண்டு கொள்ளுங்கள், அதை கீழ்ப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்றாரு. நான் உனக்கு அத்தாரிட்டி கொடுக்குறேன். I'm giving you the power, I'm giving you the position, I'm putting you on top of the hierarchy. Amen. Hallelujah. உனக்கு அந்த மேல் இடத்தை, அந்த அதிகார படிகளில உனக்கு அந்த மேல் இடத்தை நான் தரேன். Amen. Hallelujah. I'm giving you the power and the position. என்னெல்லாம் கொடுத்தாரு மனுஷனுக்கு? ஆதி மனிதனுக்கு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பொறுப்பை கொடுத்தார், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தார். ஆமா. இரண்டாவது என்ன கொடுத்தார்? அவர் அவங்களுக்கு பதவியை கொடுத்தார். ஆமா, உங்களை என்ன பண்றேன்? சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை. I'm giving you the power, I'm giving you the position, I'm putting you right on top of the hierarchy. மூணாவது சொல்றாரு, இந்த தோட்டத்தில் இருக்க சகல விருட்சங்களின் கனியையும் ஆமா நீ புசிப்பதற்கு நான் என்ன பண்றேன்? உனக்கு அனுமதி. I'm giving you access, I'm giving you permission, amen, to eat the fruit of any tree in the garden of Eden except but one. அவருடைய ஒரே கொள்கை என்னன்னா, all but one. எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், ஆனா அந்த ஒரே நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை மட்டும் நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்க கூடாது என்று மனிதனிடத்துல இதை கொடுக்கின்றார். ஆமா, இதை மனிதனிடத்துல கொடுக்கிறாங்க. ஆனா மனுஷன் என்ன பண்ணிடுறான்? he abused ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பை, ஆண்டவர் கொடுத்த அந்த பதவியை, ஆண்டவர் அவனை நம்பி கொடுத்த அந்த அனுமதியை, அந்த ஆக்சஸ், அந்த அணுகலை என்ன பண்றான்? மனுஷன் என்ன பண்ணிடுறான்? he is abusing, துஷ்பிரயோகம் பண்ணுகிறான். வாசிக்கிறோம் 3ஆம் அதிகாரத்துல இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நாம் 1ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், சர்ப்பமானது எப்படி இருந்துதான்? எல்லா தேவன் உண்டாக்கின சகல ஆமென் மிருகங்களை பார்க்கிலும் ஜீவன்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாய் இருந்தது என்று நாம் பார்க்கின்றோம். ஆமென். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனிகளையும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னாரா? எப்படி? ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கிற, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். அவர் சொன்னது என்னது? அப்படியே அதே வசனத்தை, அதே வார்த்தைகளை ட்விஸ்ட் பண்ணி 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல சர்ப்பம் இப்பொழுது கேக்குது ஏவாள் கிட்ட, சகல விருட்சத்தின் கனியும் புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாரா ஆண்டவர்? எப்படி? அவர் சொன்ன கட்டளையே, அதே கட்டளையை என்ன பண்ணா, அது லைட்டா ட்விஸ்ட் பண்ணி
ஆமென். லைட்டா ட்வீக் பண்ணி ஒரு கேள்வியா ஏவாள் இடத்துல கேட்கிறான். இந்த கேள்வி ஆமென் ஹல்லேலூயா ஏவாளுடைய மனசுல வந்த உடனே எவ்வளவு நாள் ஆண்டவர் கொடுத்த கட்டளையின் பேரில் இருந்த அவளுடைய அந்த கண்ணோட்டம் அல்லது அந்த பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமென். எவ்வளவு நாள் அவன் என்னதான் பார்த்தானா, மற்ற எல்லா விருட்சங்களையும் அனுபவித்து சந்தோஷமாக இருந்த ஆதாமும் ஏவாளும் எப்போ சர்ப்பம் உள்ள வந்து அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை ரொம்பலாம் சேஞ்ச் பண்ணல. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொன்ன அதே வசனத்தை தான் கட்டளையே அவன் கேள்வியா லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறான். கேட்ட உடனே ஏவாளுடைய பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் காட்ஸ் கமாண்ட்மெண்ட் சேஞ்ச்ட். ஆண்டவருடைய கட்டளை குறித்து தான் அந்த கண்ணோட்டம் அப்படியே மாறிடுச்சு. அதே அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். ஏவாள் சொல்றா, இந்த மரத்தின் இந்த விருட்சத்தின் கனி எப்படி இருக்கா, பார்க்கிறதற்கு ஆமா இன்பமா இனிமையா இருக்கா, புசிக்கிறதற்கு அருமையாக இருக்கிறதா, புத்தியை தெளிவிக்கிறதுமா இருக்கிறதா. எப்படி when Eve saw, எப்படி பைபிள் சொல்லுது, இப்ப எப்படி பார்க்கிற ஏவாள் வேற கண்ணோட்டத்துல சர்பத்தோடு அவ பேசி முடிச்சிட்ட பிறகு அவ பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப அவ அந்த புசிக்க கூடாத அந்த விருட்சத்தின் கனியை அவ பார்க்கிற பொழுது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்திலே அவள் அதை பார்க்கின்றாள். ஆமென். Satan changed her perspective. அப்படியே அவ பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணிட்டான், மாத்திட்டான். அவ அந்த கனியை எடுத்து அவ புசிக்கிறா. வேதத்துல வாசிக்கின்றோம், அதை புசித்து என்ன பண்றா, ஆதாமுக்கு கொடுக்கிறா. நல்லா கவனிங்க, ஆதாம் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பாகவே, even before Adam consumed that fruit, he consumed and ate the perspective of Eve. Amen. Hallelujah. அவன் அந்த கனியை புசிப்பதற்கு முன்பாகவே ஏவாளுடைய கண்ணோட்டத்தை அவன் புசிச்சிட்டான். Amen. Hallelujah. அதனாலதான் அதே அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், ஆதாமை தேவன் சபிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தையை கேட்டு, இப்படிதான் தொடங்குதே. முதல் ஆண்டவர் சர்பத்தை சபிக்கிறாரு, 2வது ஆண்டவர் மனுஷிய ஏவாளை சபிக்கிறார், 3வது என்ன பண்றாரு, ஆதாம் கிட்ட வர்றார். ஆதாம் கிட்ட வர ஃபர்ஸ்ட் லைனே, நீ உன் மனைவியின் வார்த்தையை கேட்டபடியால், because you listen to your wife. Amen. Hallelujah. Because you listen to your wife, because you bought into the perspective of your wife. Amen. ஏவாளுடைய கண்ணோட்டத்தை நீ ஏற்றுக்கொண்டபடியால், because you accepted her perspective about my commandment than my perspective about my commandment. அதனால என்ன பண்றேன், உன்னை சபிக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை நீ கேட்டு நீ அப்படி புசிச்சபடியால் என்ன பண்றேன், the opening statement is okay, because you listen to your wife. ஆமா, அப்படியே ஆதியாகமம் திருப்பி போவோம், 39 அதிகாரம் நம்ம திருப்பி போவோம். போத்திபாரின் மனைவி போத்திபாரை பார்த்து இந்த வார்த்தைகளை 19ஆம் வசனத்தில் எப்படியாக சொல்கிறார், உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்ட பொழுது அவனுக்கு என்ன வந்துச்சான், கோபம் மூண்டது. எப்படி, தன் மனைவியின் வார்த்தைகளை அவன் கேட்ட உடனே என்ன வந்துச்சு, அவனுக்கு கோபம் மூண்டது. ஓகே, 2 இடத்துலையும் மனைவி, 2 இடத்துலையும் ஸ்திரீ தான். ஆகையால் மனைவிகள் ஸ்திரீகளை குறித்து ஓகே ஒரு தவறான ஒரு ஒரு காரிய அபிப்பிராயத்தை கிரியேட் பண்றதுக்காக நான் சொல்ல வரவில்லை. ஏமே, ஒரு மனிதன் இனி ஒரு மனிதனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். One man can influence the perspective of another man. நான் இன்னொரு மனுஷனுடைய கண்ணோட்டத்தை நான் என்ன பண்ண முடியும், I can change it. He can change my perspective also. Amen. From man to man, okay, you can change one's perspective. Amen. அதற்காக சொல்றேன், எவ்வளவு நாள் எஜமான் போத்திபார் யோசேப்பை எப்படி பார்த்தவனாக, யோசேப் அவன் எப்படி பார்த்தான், எப்பெல்லாம் யோசேப்பை அவன் பார்க்கிறானோ ஓகே, அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார், கர்த்தர் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்க செய்கிறார். எப்படி பார்த்துட்டு இருந்த அவனுடைய எஜமான் திடீரென்று அவன் மனைவி இந்த வார்த்தைகளை அவன் சொன்ன உடனே அவன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா கவனிங்க,
அவன் மனைவி கையில் என்ன வச்சிருந்தா? யோசேப்பு அணிந்திருந்த வஸ்திரத்தை அப்படியே பிடித்து கையில் வச்சுட்டு இருந்தான். என்னவோ தெரியல, யோசேப்புடைய அப்பா யாக்கோபும் 37ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் அவனுடைய பல வர்ண அந்த வஸ்திரத்தை அங்கேய ஆட்டுக்குடி ரத்தத்தில் தோய்ச்சி அப்படி காமிச்ச உடனே என்ன பண்ணிட்டான்? அவங்களுடைய சகோதரர்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நம்பிட்டான். ஏமா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எஜமானுடைய மனைவி கையில் இருக்கிறது யோசேப்புடைய வஸ்திரம், அவ்வளோதான். விட்டு போன அந்த வஸ்திரத்தை வைத்து கொண்டு ஹல்லேலூயா அதை ஒரு சாட்சியாக வைத்துட்டு என்ன பண்ணிட்டா? தன்னுடைய எஜமானுடைய தன்னுடைய புருஷன் கணவனுடைய பெர்ஸ்பெக்டிவை அப்படியே அவ என்ன பண்ணிட்டா? சேஞ்ச் பண்ணிட்டா. ஆமென், ஹல்லேலூயா. சரி, எவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? எஜமான் உடைய கண்ணோட்டம் என்ன, எஜமான் மனைவியோட கண்ணோட்டம் என்ன, யோசேப்புடைய கண்ணோட்டம் என்ன? ஆமென். அதற்கு பிறகு எப்படி எஜமானுடைய கண்ணோட்டம், how the perspective of Potiphar was changed என்று நாம் பார்த்தோம். ஆமென். இப்பொழுது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what is the perspective of God? ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எவ்வளவு நேரம் மனுஷர்களுடைய நம்ம பெர்ஸ்பெக்டிவை பார்த்தோம், இப்போ ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ் நான் பார்ப்போம். அதே 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கின்றேன். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. யோசேப்பை பிடிச்சி அவன் எஜமான் எங்க போடுறான்? ராஜாவுடைய கைதிகள்லாம் அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில கொண்டு போய் அவன் போட்டு விடுகின்றான். ஆமா, இந்த சிறைச்சாலையிலே யோசேப்பு இருக்கும் பொழுது ராஜாவின் அரண்மனையிலே வேலை செய்த அதிகாரிகள் எல்லாம் அங்க கைதிகளாக வருகின்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய, இன்னைக்கு நீயும் நானும் லாக்டவுன்ல இருக்கோம். அந்த லாக்டவுனை கூட விட்டுருங்க. ஒருவேளை இதை கவனித்துக் கொண்டிருக்கிற சகோதரிய உன்னுடைய சரீரத்தின் இயலாமையினால் ஒருவேளை நீ ஒரு சிறையிருப்புல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீ நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியாம அவன் சரீரம் ஒத்துழைக்கலாம்னால நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியல, எப்படி ஒரு சரீரத்துக்குள்ள ஒரு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உனக்கு தேவையான பொருளாதார தேவைகள் அல்ல பண வசதிகள் இல்லாதனால் நீ நினைத்த காரியங்கள் உன்னுடைய தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறாமல் அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புல நீ ஒரு வேலைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஒரு அந்த அப்படிப்பட்ட லாக்டவுன் இருந்துட்டு இருக்கலாம். அல்லது நாம் எல்லாரும் பொதுவாக உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக உண்டான லாக்டவுன்ல கூட ஒருவேளை எங்க யாருனா எங்க கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், you are in a royal lockdown. ஆமென், ஹல்லேலூயா. you are in a royal prison. யோசேப்பு எந்த பிரிசன்ல போட்டாங்களா? ராஜரிகமான ஒரு சிறைச்சாலையில போட்டாங்க. God is telling you today, I put you under a royal lockdown. Amen, hallelujah. என்ன royal lockdown? Amen. உன்னை சுற்றிலும், amen, I put people of influence. Amen, hallelujah. அரண்மனையில வேலை செய்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட அந்த லாக்டவுன் இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார். Amen, hallelujah. He wants you to build networks. இந்த லாக்டவுன் உன் வாழ்க்கையில ஆண்டவர் அனுமதித்தது காரணம். நான் தெளிவா சொல்றேன். திரும்ப நான் அதையே சொல்றேன். ஹல்லேலூயா. கொரோனா வைரஸ் லாக்டவுன் மட்டும் அல்ல. வேற எந்த சிறையிருப்புல நீ வாழ்ந்துட்டு இருந்தீனா, ஆண்டவர் நீ கொண்டு பார்த்து சொல்றார், I have put you under this lockdown so that you will build networks. நீ தொடர்புகளை உண்டாக்க வேண்டும் என்று. ஆமா, this is a time for you to build networks. The networks that you will use in the future. Amen. உன் எதிர்காலத்துல இந்த தொடர்புகள் உனக்கு உதவும். Amen. அந்த தொடர்புகளை, அந்த உறவுகளை நீ பில்ட் பண்ணுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த இடத்துல உன்னை இந்த ஃபேஸ் வழியாக அவர் கொண்டு போகின்றார். ஆமா, உன்னை போட்டிருக்கிறது சாதாரண சிறையிருப்பு இல்லை. ஆமென். இது ஒரு விசேஷமான சிறையிருப்பு. ஆமென். இந்த சிறையிருப்புல நீ இருந்தீனா you can build networks. ஆமா, இது நீ நல்லா யோசிச்சு பாரு. ஆண்டவர் உனக்கு இது வாய்ப்பாக உனக்கு தருணமாக கொடுத்திருக்காரு. யூஸ் திஸ் டைம் டு பில்ட் கனெக்ஷன்ஸ். யூஸ் திஸ் டைம் டு பில்ட் நெட்வொர்க்ஸ். ஆமா, யூஸ் திஸ் டைம் டு பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். ஆமா, இதெல்லாம் ஆண்டவர் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்துவதற்காக கொடுத்த நேரமாய் காணப்படுகின்றது. ஆமா, இதை யூஸ் பண்ணிக்கோ. அவன் சிறைச்சாலையில இருந்தாலும்
வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு இருந்தாராம். யாரோட? யோசேப்போட. அவன் எங்க இருந்தாலும் யார் அவனோடு இருக்கிறார்? கர்த்தர் அவனோடு இருக்கிறார். It doesn't matter whether I am in the lockdown. Amen. It doesn't matter whether I am in the prison. Amen. Hallelujah. நான் எதுல இருக்கிறன்றது முக்கியம் கிடையாது. But what is important is that God is with you. ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ள, amen, அவன் இருந்தது சிறைச்சாலை தான், அவன் இருந்தது ஒரு டஞ்சன் தான், ஆனா அதுக்குள்ள என் இயேசு இருந்தார். நீ அக்னி ஜுவாலைக்குள்ள இருந்தாலும், amen, hallelujah, நான் அது மத்தியில I will be the fourth man. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்னி ஜுவாலையில போட்ட பொழுதும், amen, the fourth man, amen, I am there. Amen. It does not matter where you are. Even if you are in the fiery furnace, as long as I am there, amen, another in the fire, amen, and the agniல, and the agni ஜுவாலைக்குள்ள நான் இருக்கிறேன். That is more important, amen. நீ லாக்டவுன்ல இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, amen. அந்த லாக்டவுன்ல உன்னோட ஆண்டவர் இருக்கின்றாரா, amen. உன்னை இந்த ராயல் லாக்டவுன் ஆண்டவர் போட்டிருக்கிறாரு to build networks which you will use it in the future, amen. 2, God wants you to go through this because he wants you to show, அவர் உனக்கு என்ன காண்பிக்க விரும்புகிறார் என்றால், through it all, இதன் ஊடாக, through it all I am with you. இதன் ஊடாக நான் என்ன பண்றேன்? நான் உன்னோட வருகிறேன். I am the another in the fire, amen. அந்த அக்னியில நான் 4வது நபராக உன்னோட நான் உலாவிட்டு இருக்கிறேன். இந்த லாக்டவுன், you're not alone. 2 ராஜாக்களை நான் வாசிக்கிறோம். எலிசா அந்த விதவையை பார்த்து சொல்லுகிறார், உன் அறையை பூட்டி கொண்டு நீ பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்த எல்லா பாத்திரத்துல என்ன பண்ணு? நீ நிரப்பு. Amen. Shut the door behind you and start filling. எல்லா வெசலையும் என்ன பண்ணி நீ ஃபில் பண்ணிட்டே இரு. Amen. நீயும் உன் பையனும் ஷட் பண்ணிட்டு. Lock yourself down. Amen. Shut yourself down. Shut the door behind you. Amen. Hallelujah. This lockdown is a time where God is going to fill you. Amen. Hallelujah. உன்னை நிரப்புவதற்காகவே, amen, உன்னை தனிமைப்படுத்தி உன்னை நிரப்புவதற்காகவே, உன் பாத்திரத்தை நிரப்புவதற்காகவே ஆண்டவர் என்ன பண்றாரு? Amen. Has permitted this in our life. Amen. உன்னை நிரப்புவதற்காக, உன் நெட்வொர்க்கை நீ பில்ட் பண்ணுவதற்காக, amen, நான் உன்னோட இருக்கிறேன் என்பதை நீ உணர்வதற்காக, amen, இந்த ராயல் லாக்டவுன்ல நாம் இருக்கிறோம். Amen. Hallelujah. ஆண்டவர் அதை இப்படிதான் பார்க்கின்றார். யோசேப்புடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா, amen, hallelujah, it started with a dream. ஒரு சொப்பனத்தோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. amen. 2 சொப்பனங்களை பார்க்கின்றான். amen. ஒரு சொப்பனத்தோட தரிசனத்தோட அவன் ஸ்டார்ட் பண்றான் அவன் லைஃபை. amen. அதுக்கப்புறமா hallelujah, அந்த சொப்பனத்துடைய டெஸ்டினேஷனுக்கு போவதற்கு ஆண்டவர், God designed a process. ஆண்டவர் ஒரு ப்ராசஸ் வழியா கொண்டு போறாரு. Amen. Hallelujah. அவன் சகோதரன் வித்து போடுறாங்க, போத்திபார் வீட்டில் இருக்கிறான், அங்க அவனை குற்றப்படுத்துகிறார்கள். Amen. அதற்கு பிறகு அவன் சிறைச்சாலைக்கு போகிறான், அங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்றான், அவனை மறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வோனுக்கு ஒரு கனவு வருகின்றது. அந்த கனவின் சொப்பனத்தின் அர்த்தம் சொல்லும்படியாக அவன் என்ன பண்றான்? அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. He started with the dream and then God put him through a design, a process design. Amen. எந்த ப்ராசஸ் வழியாக அவனை கொண்டு போனோமோ அந்த ப்ராசஸ், அந்த பாதை வழியாக, அந்த ப்ராசஸ் வழியாக என்ன பண்ண ஆண்டவன் கொண்டு போனார். He designed the process, dreams designed so that he will reach the destination that God had destined for him. அவனுக்கென்று ஆண்டவர் நியமித்து அது சேரும் இடத்துக்கு போவதற்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை கடைசியில் கூட்டிட்டு போயிட்டார் அந்த அரண்மனைக்கு. Amen. Dreams, design and destination, 3Ds. Amen. Hallelujah. God has a 3D perspective. Amen. Hallelujah. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கும் எனக்கும், he's got a 3D perspective. Amen. For you. Amen. He has a dream for you. He has designed a plan for you. And he will get you there to the destination. Amen. அவர் நீ சேர வேண்டிய இடத்துக்கு அவர் உன்னை அழைத்து கொண்டு போக என் தேவன் வல்லவராக இருக்கின்றார். Amen. Hallelujah. கடைசியான ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். சிறைச்சாலையிலே அவன் எஜமான் அவனை போட்டாலும், amen, hallelujah, amen, the prison is closer to the palace. Hallelujah. சிறைச்சாலை
அரண்மனைக்கு அருகாமையில் இருக்கின்றது. Amen. This lockdown is the last stop for you before God begins to glorify you, before God begins to, amen, hallelujah, raise you and lift you. ஆண்டவர் உயர்த்தப்படுவதற்கு முன்பாக, before your destination, amen, the prison is closer to the palace. Amen, hallelujah. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. Amen, உன்னுடைய சிறையிருப்பு, amen, அரண்மனைக்கு பக்கத்துல இருக்கு. Amen, hallelujah. If you can, amen, இந்த நாட்களை நீ கடந்து வர முடியுமே என்றால் ஆண்டவர் உன்னை மகிமைக்குள்ள கொண்டு போக வல்லவராயிருக்கின்றார். அருமையான தேவ பிள்ளையை இருக்கிற இடத்துல நீ எழுந்து நின்று இந்த நேரத்தில், amen, ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். What is God's perspective in my life? வேதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் மனிதன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது இல்லையா? amen, மனிதன் வெளியில பார்க்கிறான், நான் என்ன பண்றேன், உள்ள பார்க்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். amen, that is God's perspective. That is how God looks at things. amen, hallelujah. ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல ஏசாயா அப்படியாக சொல்கிறான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடு உடைய ஒரு மனுஷனா இருக்கின்றேன், நான் அசுத்த உதடு உடைய ஜனங்கள் நடுவே வாசம் செய்கிறேன், என் கண்கள் சேனைகளின் கர்த்தராகிய கர்த்தரை கண்டது. My eyes have seen the King, the Lord Almighty. அப்படியே எழும்பி நின்று ஒப்பு கொடுப்போமா? லார்ட், நான் சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. லார்ட், I submit. ஆமாண்டவரே, let my eyes see you. ஆமாண்டவரே, எனக்கு வேற எந்த பெர்ஸ்பெக்டிவும் வேணாம். I do not need any viewpoint. I do not need any outlook today. All that I need is the revelation of you. Hallelujah. உம்மை குறித்து தான் எனக்கு ஒரு வெளிப்பாடு வேணும். I have to see. My eyes have to see the King, Lord Almighty. சேனைகளின் தேவனாகிய, சேனைகளின் கர்த்தராகிய என் ராஜாவை என் கண்கள் எனக்கு காண வேண்டும். That is the only revelation that you and I need. ஆண்டவரே, Lord, give me a fresh perspective, Lord. ஆண்டவரே, ஒரு புதிய கண்ணோட்டத்தை கொடுங்க ஆண்டவரே. Lord, give me a fresh revelation, Lord. ஆண்டவரே, ஒரு புதிய வெளிப்பாடு கொடுங்க. And the only revelation, எனக்கு தேவைப்படுகிற ஒரே வெளிப்பாடு என்னவென்றால், ஆண்டவரே, என் கண்களுமே பார்க்க வேண்டும், என் உதடுகளை ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. Cleanse my lips, Lord. என் உதடுகளை மட்டுமல்ல ஆண்டவரே, என் கண்களை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. அசுத்த கண்களை நீங்க சுத்திகரிங்க ஆண்டவரே. Change my perspectives, Lord. ஆண்டவரே, I need a revelation. I need a revelation of my situation. என்னுடைய சூழ்நிலை குறித்ததான ஒரு வெளிப்பாடு, என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. ஆமாண்டவரே, நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டங்களை குறித்ததான வெளிப்பாடு. ஆமாண்டவரே, உங்களுடைய சித்தத்தை குறித்ததான ஒரு வெளிப்பாடு நீங்க கொடுங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, எங்களை நீங்க சுத்திகரிங்க. மன்னிங்க ஆண்டவரே எங்கள் மீறுதல்களை. மன்னிங்க ஆண்டவரே எங்கள் அக்கிரமங்களை ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தாவே எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. Lord, change our perspectives. Give us a revelation of yourself. Thank you, Lord. Thank you.